ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு மூக்குக்கு மனம் நாக்கு ருசி சேனல். இன்றைக்கி நம்ம தக்காளி பச்சை மிளகா துவையல் பார்க்க போகிறோங்க. ரொம்பவும் சுவையாக இருக்கும். இது எப்படி செய்கிறது பார்க்கலாமா? வாங்க கிச்சனுக்கு. முதல்ல இது மாதிரி ஒரு கடாய் எடுத்து ஸ்டவ் மேலே வச்சுருக்கேங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டேன். இதில் வந்துட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேங்க. இதில் பச்சை மிளகா போட்டுக்கலாம். ஒரு 10-15 பச்சை மிளகா உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. பூண்டு பல் வந்துட்டு ஒரு 20 பூண்டு பல் போட்டிருக்கேங்க. அது நல்லா தோல் உரிச்சிட்டு போட்டிருக்கேன். தக்காளி ஒரு 4 தக்காளி, பெரிய தக்காளியாக எடுத்து இது மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேங்க. இது செங்காயாக இருக்குங்க. ரொம்ப பழமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இனிப்பு வரும். கொஞ்சம் இது மாதிரி காயாக இருந்ததுன்னா ரொம்பவும் சுவையாக இருக்கும். கொஞ்சமாக புளி கழுவிட்டு இது மாதிரி ஒரு எலுமிச்சங்காய் அளவுக்கு புளி போட்டிருக்கேங்க. எல்லாத்தையும் நல்லா இது மாதிரி வேக வச்சுக்கலாம். பாருங்கள், இது மாதிரி நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இந்த தண்ணியெல்லாம் நல்லா பாருங்கள், தண்ணி இல்லாமல் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இது மாதிரி நல்லா வெந்துடுச்சிங்க. தக்காளியும் நல்லா வெந்திருக்கு, பச்சை மிளகாவும் வெந்திருக்கு. இப்போ வந்துட்டு உரல் க்ளீன் பண்ணிக்கிட்டேங்க. உரலில் போட்டு இடிக்க போகிறோம் இன்றைக்கி நம்ம இந்த சட்னியை. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க. கல் உப்பு போட்டுக்கிட்டால் ரொம்பவும் சுவையாக இருக்குங்க. அதனால கல் உப்பு போட்டிருக்கேன். கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். இது வந்துட்டு நல்லா இது மாதிரி அரைச்சிக்கணுங்க. இது உப்பு கல் உப்பு போட்டிருக்கிறதுனால நம்மளுக்கு சட்னியில் அரைக்கலைன்னா அங்கங்கே கல் படுங்க, நம்மளுக்கு உப்பு நல்லா இருக்காது. அதனால் நல்லா மெத்தனை அரைச்சிக்கணும். இந்த சீரகத்தையும் உப்பும் போட்டு அரைக்கும்போது ஒரு சுவையான மனம் வருங்க. ரொம்பவும் நல்ல மனமாக இருக்கும். நல்லா அரைப்பட்டுடுச்சு. இப்போ வந்துட்டு பச்சை மிளகா போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. பச்சை மிளகா போட்டு நல்லா இடிச்சிக்கலாங்க. நல்லா மெத்தன்னு இது மாதிரி இடிச்சிக்கணும். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்கேன். இதையும் நல்லா இது மாதிரி இடிச்சிக்கலாம். தக்காளி போட்டுக்கலாங்க. இப்போது தக்காளி, பூண்டு நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இது மாதிரி வெந்துடணும் தக்காளியும். புளியும் போட்டுக்கிட்டோங்க. எல்லாத்தையும் போட்டு இது மாதிரி நல்லா இடிச்சிக்கலாம். நல்ல மணமாக இருக்குங்க. இடிக்கும்போது எல்லாமே ரொம்ப அந்த சட்னி எப்போ சாப்பிட போகிறோமான்னு இருக்குங்க. ரொம்பவும் சுவையாக இருக்கும். இது மாதிரி உரலில் இடித்து சாப்பிட்றது. மிக்சியில் போட்டால் வராதுங்க, எவ்வளோ சுவையாக இருக்காது. ஒருவேளை இது மாதிரி உரல் இல்லாதவங்க இது மாதிரி போட்டு பல்ஸ் மோட்லேயே கொஞ்சம் அடிச்சிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப மெத்துன்னு அரைச்சிடக்கூடாதுங்க. இது மாதிரி சட்னி எல்லாம் கொஞ்சம் கொரப்பாக இருந்தால் ரொம்பவும் சுவையாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் இடிச்சிக்கிட்டோம்னா சரியாக போயிடும். நல்ல சுவையான தக்காளி பச்சை மிளகா சட்னி ரெடி ஆகிட்ருக்கேங்க. இப்போ இதில் வந்துட்டு கொஞ்சம் குழியாக பண்ணிவிட்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. வெங்காயம் கொஞ்சமாக போட்டு இடிச்சிக்கலாம்.
பெரிய வரலாக இருந்ததுன்னா இது நம்ம கட் பண்ணுற அவசரம் கூட இல்லைங்க, அப்படியே போட்டு இடிச்சிக்கலாம். இந்த சின்ன வரலாக இருக்குது இல்லையா இது, அதனால் இடிக்க முடியாதுன்றதுனால வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டுக்கிட்டேன். எல்லாத்தையும் சேர்த்து இது மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இது மாதிரி 2-3 நிமிஷம் இடிச்சிட்டோம்னா சரியாக போயிடும். நல்ல சுவையான பச்சை மிளகாய் தக்காளி துவையல் ரெடி ஆகிடுச்சிங்க. இது சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு நல்லா ரொம்பவும் நல்லா இருக்குங்க. இது தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவும் நல்லாயிருக்கும். நான் வந்துட்டு இது இன்றைக்கி சாதத்தில் சாப்பிட போகிறேங்க. எங்கள் வீட்டில் ரொம்ப பிடிக்குங்க இது தக்காளி துவையல், எல்லாருக்குமே பிடிச்சிது. ரெடியாக சாதமும் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. தக்காளி துவையல் தட்டில் வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சமாக எடுத்து போட்டு சாதத்தை பிசைஞ்சு சாப்பிட்லாம். இதோடு வந்துட்டு வேர்க்கடலை எண்ணெய் ஊற்றிக்கின்னு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். காரம் பிடிச்சவங்கன்னா டைரெக்டாகவே ரொம்ப நல்லாயிருக்குங்க. கொஞ்சமாக காரம் கம்மி பண்ணால் வேர்க்கடலை எண்ணெய், காரமே பிடிக்காதுன்றவங்க நெய் விட்டு சாப்பிட்லாம். சுட சுட சாதத்தில் இந்த துவையலை கொஞ்சம் போட்டு கலக்கி சாப்பிட போகிறேங்க. உங்களுக்கும் வாயில் தண்ணி வருதா? நீங்களும் போய் இப்போவே செஞ்சுக்குங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இது மாதிரி செஞ்சுக்கலாம். நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போதே வாயில் தண்ணி வருது இல்லைங்களா? ரொம்பவும் சுவையாக இருக்குங்க. உங்களுக்கு இது மாதிரி ஒரு சட்னி செஞ்சு வச்சிட்டிங்கன்னா காலையில் செஞ்சு வச்சா சாயந்தரத்துக்கு காலி ஆகிடும். சாதம் எல்லாம் பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ஒரு உருண்டை பிடிச்சி எடுத்து சாப்பிட போகிறேங்க. இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நானும் இந்த சாதத்தோடு என்ஜாய் பண்ணுறேங்க. சொர்க்கமே தெரியுதுங்க, அவ்வளோ சுவையாக இருக்குது. ஒரு உருண்டை எடுத்து வாயில் வச்சேன், இன்னும் பேச்சே இல்லைங்க, ஒன்றும் பேசவும் முடியாது. நான் இதோடு என்ஜாய் பண்ணுறேங்க. ஓகே, பாய்.